மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பாஜக அபார வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் 15 ஆண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாக இருந்த மம்தா பானர்ஜி தனது சொந்த தொகுதியிலேயே தோல்வியை தழுவினார். சட்டவிரோத ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதும், சிறுபான்மையினர் வாக்கு வங்கி அரசியலை மட்டுமே முன்னிறுத்தியதும் பொதுமக்களின் அதிருப்திக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தேர்தல் தோல்விக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரசுக்குள் அதிருப்தி வெடிக்க தொடங்கியது. பல மூத்த தலைவர்கள், முன்னாள் எம்பிக்கள், கவுன்சிலர்கள் மற்றும் நிர்வாகிகள் கட்சி தலைமையை வெளிப்படையாக விமர்சிக்க ஆரம்பித்தனர். 100க்கும் மேற்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்கள் பதவி விலகியதோடு பல முக்கிய தலைவர்களும் தங்கள் பொறுப்புகளை ராஜினாமா செய்ததால் கட்சிக்குள் பெரும் விரிசல் ஏற்பட்டது. அதோடு கடந்த மாதம் 30ஆம் தேதி மம்தா பானர்ஜி இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதன் 80 எம்எல்ஏக்களில் 60 பேர் கலந்து கொள்ளவில்லை. இதனையடுத்து கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி ஜூன் 2ஆம் தேதி எம்எல்ஏக்கள் ரிதபிரதா பானர்ஜி மற்றும் சந்தீபன் சாஹா ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்கிய போது திரிணாமுல் காங்கிரஸில் மேலும் நெருக்கடி ஏற்பட்டது. அதோடு அக்கட்சியின் 80 எம்எல்ஏக்களில் 58 பேர் ரிதபிரதா பானர்ஜியை எதிர்க்கட்சி தலைவராக ஆதரித்து சட்டமன்ற சபாநாயகரிடம் கடிதம் அளித்த போது மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய அடியாக கருதப்பட்டது. சபாநாயகரும் அக்கோரிக்கையை ஏற்று ரிதபிரதாவை எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரித்தார். இதனால் தனது கட்சி எம்எல்ஏக்களின் கட்டுப்பாட்டை மம்தா பானர்ஜி இழந்தார். திரிணாமுல் காங்கிரசின் 20 எம்பிக்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் திரிணாமுல் காங்கிரஸை காங்கிரசுடன் இணைப்பது குறித்து எழுந்த விவாதங்களுக்கு பதிலளித்த மேற்கு வங்க காங்கிரஸ் மூத்த தலைவர் அப்துல் மன்னன், காங்கிரஸ் தலைமையின் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. மம்தா பானர்ஜியுடன் கூட்டணி இல்லை. சுத்தமான தண்ணீரில் சாக்கடை நீரை கலந்தால் அது அசுத்தமான தண்ணீரையே மாசுபடுத்தும் என்று கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அவரது இந்த கருத்து மேற்கு வங்க அரசியலில் புதிய விவாதத்தையே ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் தோல்விக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸில் ஏற்பட்டுள்ள உள்கட்சி பூசல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. மனோஜ் திவாரி, அருணவசென், பாப்பியா கோஷ், ககோலி கோஷ் தஸ்திதார் உள்ளிட்ட பல தலைவர்கள் கட்சி தலைமைக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளனர். கட்சிக்குள் ஊழல் அதிகரித்திருப்பதாகவும் தலைமையை அணுக முடியாத நிலை உருவாகியிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஒரு காலத்தில் முழு கட்டுப்பாட்டுடன் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் இன்று உட்கட்சி பிரச்சினைகளால் தள்ளாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது.